தயவு செஞ்சு சொல்கிறேன். ரூ. 500 வந்து இந்த வாட்டி கொடுத்தாங்கன்னா சத்தியமாக எந்த கட்சிக்காரர்களும் வாங்காதீங்க. தாவேக்காலே கொடுத்தாலும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 100க்கு 200க்கு நான் பெஸ்ட்டாக பேசியிருக்கேனா இல்லையான்ட்டு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு வரும். தெளிவு வந்தால் மட்டும் ஒரே ஒரு கமெண்ட்டில் நல்லா இருக்குடா தம்பி அப்படின்னு மட்டும் வந்து வாழ்த்திட்டு போங்க. நம்மளோட ஃபாலோஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸு. என்ன குட் நியூஸ்னால் 3 நாளில் வந்து 1 மில்லியன் வந்து வியூ போயிருக்கு. எல்லாமே மக்களோட ஆதரவு தான். அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து நிறைய கமெண்ட் வந்து என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா, அஜித் தான் நம்பர் 1, சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக போடல. இந்த தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கணக்கு எடுத்து பார்த்தா தளபதி தான் நம்பர் 1 இருக்கார். அதை வச்சு தான் நான் போட்டேன். ஆக்சுவலி வந்து உங்களோட பர்சனலாக தலையை நம்பர் 1 ஏற்றுக்குங்க. உன்னோட பர்சனலாக சூப்பர் ஸ்டாரை நம்பர் 1 ஏற்றுக்குங்க. ஆனால் என்னோடய பர்சனலாக நான் வந்து தளபதியை நான் நம்பர் 1 ஏற்றுக்கிறேன். ஆக்சுவலி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி வேணாலும் அடிச்சுக்கின்னு மாயிங்க. ஆனாலும் வந்து 2026 கண்டிப்பாக வந்து தாவேக்காவுக்கு ஆதரிங்க. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாடு வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி எந்த நிலைகளில் இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, டேய் அந்த சைடு போவாதரா, அந்த சைடு பேய்கள் இருக்குடா பிடிச்சிடுன்னு சொல்ல தான் முடியும் எங்களால். நீங்கள் வந்து அனுபவிக்கணுன்னா போய்க்குங்க அந்த சைடு. போயிட்டு இன்னும் வந்து ஏமாந்து விளாடுங்க. ஏன்னா ஒரு புது கட்சி வந்து வருதுன்னா ஆதரிங்க. அதுக்கடுத்தது வந்து அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. அவர் வந்து இன்னும் அரசியல் வரல. அரசியல் வந்து நிறைய கற்றுக்கிறாரு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் தெளிவான பேசுகிறாரு. அதோட எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களால் கண்டிப்பாக முடியும். இப்போதைக்கும் சரி, நிறைய கிளாஷ்கள்லாம் போயின்னு இருக்குது. என்ன கிளாஷ்னால், கமல், ரஜினிகாந்த், அதுக்கடுத்தது வந்து சிவகார்த்திகேயன், இவங்கள வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, தளபதிக்கு ஒரு மார்க்கெட்டை குறைக்கணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க கட்சியில். ஓகே, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஒற்றுமையாக இருங்க. அவங்கவுங்க ரசிகராக பார்க்காம ஒரு தமிழனாக பார்த்து ஒரு தமிழனுக்கு ஆதரிங்க. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம பழைய நினைவுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா வந்து அந்த எனக்கே கொஞ்சம் அழுகைகள் வருது. ஏன்னா வந்து என்னோடய தலைவன் வந்து படத்தை விட்டுட்டு மக்களுக்கு வந்து வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது வந்து எனக்கு சத்தியமாக வந்து கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவர் குடும்பம், அவரோட ஃபேமிலி, அவங்கள பார்த்து நல்லா இருக்கலாம். அவர் லண்டனில் கூட போய் செட்டில் ஆகிடலாம். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து தளபதிக்கு நாங்கள் வந்து ஆதரித்தோம். அவரோட படங்களாக இருக்கட்டும், அவரோட இதாக இருக்கட்டும், போயிட்டு சப்போர்ட் பண்ணோம். அதேமாரி தான் தளபதி வந்து இப்போ என்ன சொல்ல வராருன்னா, இவ்வளோ நாள் வந்து எனக்கு நீங்கள் சோறு போட்டீங்க, இப்போ நான் 2026 நான் உங்களுக்கு வந்து நான் சோறு போடுறேன்னு சொல்லிட்டு வராரு. அந்த மனுஷனை ஏமாத்தாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ கூட சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னா, காரி மிஞ்சின் இருக்குது. அந்த ஏன்னா இந்த ஒரு வருஷம், இந்த 5 வருஷம் ஒரு சான்ஸ், இந்த ஒரு ஆட்சி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மாற்றங்கள் இல்லைன்னா நானே குற்றச்சாட்டு வைக்கிறேன் தளபதி மேலே. ஆனாலும் கண்டிப்பாக தல ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் கண்டிப்பாக உங்கள் ஓட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வேணும். நிறைய தற்கூறிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்து ஓட்டு வேணாம், ரஜினி ஓட்டு வேணாம் அப்படி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுங்க ஒரு தற்கூறி, அதுங்களை பற்றி கண்டுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற உங்களோட மனசாட்சி படி நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும் போதும். ஓட்டு போடுறது வந்து அவங்களோட உரிமை. அவங்க வந்து யாருக்கு வேணாலும் போடுவாங்க. இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு ஓட்டு மட்டும் 2026 மறக்காமல் தாவேக்காவுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுங்க. ஒரு நாள்னா ஒரு நாள் மாறும், நான் நம்புகிறேன். ஏமாந்ததெல்லாம் போதும். அவ்வளோதான், டாட். திருப்பி வந்து பேய்கிட்ட மாட்டிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, செத்து போயிடுவீங்கடா. நிஜமாக நிறைய கடன்கள் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், ரூ. 500 வந்து இந்த வாட்டி கொடுத்தாங்கன்னா சத்தியமாக எந்த கட்சிக்காரர்களும் வாங்காதீங்க. தாவேக்காலே கொடுத்தாலும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து
கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோவில் நான் ஏகேயை பற்றி பேசவே இல்லை, ஆனால் நீங்களே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலி வந்து நான் நம்பர் 1 வந்து எதுக்கு விஜய் சொன்னேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து அந்த அக்கா வந்து படம் ஓடாதுன்னு சொன்னதுக்காக தான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சூப்பர் ஸ்டாரை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் இந்த வீடியோவில். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எங்களுக்கு வந்து எந்த சண்டைகளும் இல்லை. ஆக்சுவலி வந்து அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து எல்லாம் நண்பர்கள் தான்.